சண்டே மார்னிங் 3:00 எழுந்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு திருத்தணி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஏர்லியாக எழுந்ததுனால ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா பால் பாக்கெட்டே இல்லை. ஸோ டக்குன்னு இன்ஸ்டாமார்ட்டில் வந்துட்டு பால் ஆர்டர் பண்ணி டீ போட்டு குடிச்சாச்சு. அண்ட் தென் வந்துட்டு சூப்பராக மேக்கப்புமே போட்டு நான் கிளம்பிட்டேன். மார்னிங் வந்துட்டு ஒரு 5:00 போல் நாங்கள் கிளம்புனோம். போகும்போதே மின்னல்லாம் வந்துட்டு இருந்தது. ஐயோ மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது நினச்சிட்டே இருந்தோம். திருமழிசை தாண்டினதுக்கப்புறமா மழை வந்து தூறல் ஆரம்பிச்சுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு கோயிலாண்ட வந்துட்டு சரோ வந்து மொட்டை போடணும்னு சொல்லியிருந்ததுனால அங்கேயே வந்துட்டு மொட்டை போடுறதுக்கு வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு மொட்டையை போட்டு அங்கேயுமே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக ரூம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் இப்போ மலை ஏற கிளம்பிட்டோம். அங்கே போய்ட்டு எனக்கு பூ வாங்கி பூ மட்டும் வச்சுட்டு ஸோ அப்படியே போகிற வழி ஃபுல்லாக நிறைய குரங்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அழகாக க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு மலையுமே நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே சென்னையிலேருந்து நம்ம திருத்தணி போகிறதுக்கு 2 hours ஆச்சு. நாங்கள் வந்துட்டு பைக்லேயே போயிட்டோம். ஸோ அங்கே போனதுமே மேலே வந்துட்டு போயிட்டாச்சு. போனதும் பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்து அர்ச்சனை தட்டு வாங்கினோம். அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு ஃப்ரீ தர்ஷனில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். சரின்னு சொல்லிட்டு ₹100 டிக்கெட்டு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளே போனோம். பட் அதில் போயே நாங்களுக்கு வந்துட்டு 1 hour ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு. உள்ளே போயிட்டு சாமியை நீட்டாக சூப்பராக பார்த்தாச்சு. இன்றைக்கி நிறைய முகூர்த்தம் போல். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் அங்கே பிடிக்கல அப்படின்னா அங்கே இருக்க ஐயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசு கொடுத்தா தான் வந்துட்டு நமக்கு அந்த விபூதியுமே தராங்க. நான் போய் கேட்குறேன், காசு போடுங்க, அர்ச்சனை போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் விபூதி தருவோம் அப்படின்றாங்க. ஸோ கோவில்லேயே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து